பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இந்த தேசத்தில் என் தேவனை ஆராதிக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். நம்ம சொந்த தேசத்தில் இருந்தால் கூட இவ்வளோ ஸ்பிரிட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த தேசத்தில், தூர தேசத்தில் வீடுகளை விட்டு கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமா சேர்ந்து ஆராதிக்கிறது நிச்சயமாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு பாருங்களேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். பிரைஸ் காட். என் பிள்ளை கூப்பிடுறது, ஆராதிக்கிறது, பிரைஸ் காட், பரிசுத்த கரங்களை உயர்த்துகிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் ரொம்ப மகிழக்கூடியவர், அவர் அதில் பிரியப்படுகிறவர், துதிக்கு பாத்திரர், துதிக்கு பயப்படத்தக்கவர். நம்ம துதிக்க ஆரம்பித்தாலே ஆண்டவர் அப்படியே போயிடணும், அவரால் அங்கே இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளை துதி எடுக்க ஆரம்பிச்சிட்டான், என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், நான் என்னால் இருக்க முடியாதுன்னு அப்படி வசனம் சொல்லுகிறது. துதிக்கு பயப்படத்தக்கவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய ப்ரெசன்ஸை உங்கள் மத்தியில் கொண்டு வரலான்னு பார்த்துக்கோங்க. பிரைஸ் காட். வீடுகளில், ரூமில் தனியாக இருக்கும்போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிற துதியில் அப்படியே நிரம்பும் போது அந்த ஆண்டவருடைய ப்ரெசன்ஸு, அவருடைய பிரசன்னம் உங்களை சுற்றிலும் சூழ்ந்துருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது எத்தனை பேர் அப்படிப்பட்ட ப்ரெசன்ஸில் உணர்ந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது அப்படி உணர்ந்து பாருங்கள், அப்படியே அழுகையாக வரும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை அப்படியே சூழும் போது, அப்படியே மூடும்போது நம்முடைய கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வரும். பிரைஸ் காட். ஆமாம், அவருடைய ப்ரெசன்ஸை விரும்பணும். ஆண்டவரை நான் அதை விரும்புகிறேன் ஆண்டவர். ஃபேஸ்புக்கை, நம்ம வாட்ஸ்அப்பை விரும்புகிறத விட ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் எனக்கு விரும்பணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த அனுபவத்துக்குள்ளே சபை கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தரும் கடந்து வரணும். அதான் தாகம் உள்ளவன் மேலே கர்த்தர் என்ன செய்வார்? தண்ணீரை ஊற்றுவார். தாகம் வேணும், அந்த தேர்ஸ்ட் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவராக இயேசப்பா மேலே இருக்கிற ஒரு தேர்ஸ்ட் இருக்கும்போது அவர் ஃபில் பண்ணிடுவார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு ஃபில் பண்ணுற பெரிய விஷயமே இல்லை. உங்ககிட்ட பானை இருக்கா, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்பார். அந்த தீர்க்கதரிசி அந்த ஸ்திரியை பார்த்து கேட்பார், உன்னிடத்தில் என்ன இருக்குது, வாட் யூ ஹேவ். அது எம்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, வெசல் இருக்கா, அந்த எம்டி வெசல் அதை வச்சிருக்கிறியா, கொஞ்சோல எண்ணெய் இருந்தாலும் போதும், அது பஞ்சகாலம் முழுவதும் அதை உன்னை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை நிரப்புறதுக்கு என் தேவன் போதுமானவர். வாட் டு யூ ஹேவ். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் என்ன இருக்குது, அந்த சின்ன கொடுக்குற கிஃப்ட்டு, அது சின்ன ஏசப்பாவுக்காக பாராட்டுகிற வைராக்கியம் சின்னதாக இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ரொம்ப பெருசாக இப்போ வரணும்னு அவசியம் கூட இல்லை. கொஞ்சமாக இருக்கா, அதை பார்ப்பார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னிடத்துல என்ன இருக்குது, ஆண்டவருக்காக, என் ஏசப்பாவுக்காக என்னிடத்துல என்ன இருக்குது ஸ்பெஷலாக. பிரைஸ் தி லார்ட். அவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் காட். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை அதிகமாக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னையும் அப்படி செய்வாரா? ஆமாம், உங்களை தான் செய்ய போகிறார். வார்த்தை தான் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவார். பிரைஸ் காட். ஆமாம், விசுவாசிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க, எடுத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எடுத்துகிட்டு போயிருங்க. அறிக்கை பண்ணுங்க, நாவினால் அறிக்கை பண்ணுங்க. ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும். வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாயில் வச்சு என்ன செய்யணும்? அசை போடணும். ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற வார்த்தையை சும்மா இருக்கக்கூடாது. வேலை செய்யும்போது, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத அந்த வார்த்தையை சொல்லி 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 அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ண பிசாசு என்ன செய்வான்? ஓடி போவான். இல்லைனா ஆமாம். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி ஏசப்பாவுடைய பிள்ளைகளாய் மாறினீங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்லுவாங்கல்ல. பிற மதத்திலிருந்து இப்போது ரீசெண்டாக மாறினவங்க சொல்லுவாங்க, என் கூட ஒரு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, படித்தோம், காலேஜில் படித்தோம், அவங்க ப்ரேயர்லாம் பண்ணினாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, அப்படி இப்படி நிறைய ஸ்டோரி சொல்லுவோம். அப்படி நான் வளர்ந்து வந்தேன். இன்னும் சிலர் அநேக காரியங்களை சொல்வீங்க, அப்படி தானே? வெங்கடேஷ் பிரதர், உங்ககிட்ட கேட்டா எப்படி நீங்கள் ஏசப்பாவை அறிந்து கொண்டீங்க, எப்படி கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறினீங்கன்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும், அப்படி தானே? அது கிறிஸ்தவனாக இருந்தாலும், அப்பா அம்மா கிறிஸ்தவனாக இருந்தாலும்,
எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வர்றது? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவனா எப்போ நீங்கள் மாறினீங்க? கிறிஸ்தவனாக இருந்தால் கூட, நானும் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன் தான். ஆனால் அந்த அந்த இன்வால்மெண்ட்டில் நான் இப்போ இருக்கிற அனுபவத்தில் நான் அப்போ இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி வந்தீங்க, ஆண்டவருடைய பிள்ளையை எப்படியா மாறினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு இடத்துல வச்சு கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருப்பார். அப்படின்னு உங்களை சொல்ல விட்டால் இன்றைக்கி நேரமும் போதாது. ஒவ்வொருத்தரும் அப்படியே சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், எப்படி நாம் அவருடைய பிள்ளையாய் மாறணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தோம், எப்படி நாம் கிறிஸ்துவை உடையவனாய் மாறினோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். அதை நான் சபைக்கு இந்த நாளில் அறிவிக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க Praise the Lord. Hallelujah. எப்படி நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்தேன்? உன் அருகே அப்படி கடந்து வந்தேன். Praise the Lord. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? ஒவ்வொருத்தர் அருகில என்ன செய்திருக்காரா? கடந்து வந்து என்ன செய்தாரா? உன்னை பார்த்தேன். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ வந்து இருக்கிறோம்? எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா இப்போ மாறி இருக்கிறோம்? நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அல்ல. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? என் பக்கத்தில் கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அருகில் என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? நம்ம இங்கே வந்து இருக்கிறோம். இப்போ எப்படி தெரியுமா வந்தோம்? இந்த பிரதர் என்னை கூப்பிட்டதுனால இல்லை, இந்த சிஸ்டர் என்னை கூட்டிட்டு வந்ததுனால இல்லை. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கார். என்ன தெரியுமா? அவர் உன் அருகிலே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? எத்தனை பேர் விசுவாசிக்கும்? பிரதர், நீங்க இங்க வந்திருக்கீங்க நான் கூப்பிட்டதுனால, அவர் கூப்பிட்டதுனால இல்ல. அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? உங்க அருகிலே அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா என் அருகில கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நடந்து போனது மாத்திரம் இல்லை, என் அருகில கடந்து வந்து என்ன செய்தாரா? என்னை பார்த்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் பார்க்கறது இல்லை, என் ஆண்டவர் பார்க்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சகேவு ஆயக்காரன் மிகவும் குள்ளமான மனுஷன். அவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு வாஞ்ச. அவன் என்ன பண்ணுனா, ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க, இது தூரத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். பிரைஸ் காட். அதில் தானே சங்கீதத்தில் பார்த்தோம், தூரத்திலிருந்து மேட்டிமையானவருடைய இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். தூரத்திலிருந்து எல்லாருடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். அவர் அறிந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்தை கடந்து போகாதபடிக்கு அந்த இடத்துக்கு போறார். பிரைஸ் தி லார்ட். அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறானே, அந்த காட்டத்தி மரம் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவன் அருகாமையிலிருந்து என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வித்தியாசம் வந்துச்சு தெரியுமா? எப்போ இருந்து இப்படி ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மாறினீங்க தெரியுமா? கர்த்தர் உங்கள் அருகில் கடந்து வந்த போது. ஹல்லேலூயா. கடந்து வந்தது மாத்திரம் இல்லை, உங்களை பார்த்த போது. ஹல்லேலூயா. அவருடைய பார்வை என் மேலே படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய பார்வை எப்பொழுதும் என் மேலே படணும். பிரைஸ் காட். அப்படி பார்வை படணும்னா என்ன செய்வோம்? ஒரு மனுஷனுடைய பார்வை படணும்னா என்ன செய்வோம்? அவங்க பார்க்குறது மாதிரியே என்ன செய்வோம்? உங்கள் சூப்பர்வைசர்லாம் இருப்பாங்க தானே, அவங்கக்கிட்ட பார்க்கணும், அவங்க நம்மளை எப்படியாவது பார்க்கணும், பார்த்தா இறங்கிடுவாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய பார்வையிலேயே என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நிற்க பழகணும். பிரைஸ் தி லார்ட். எப்பவும் நம்மளை போய் காமிக்கணும். பிரைஸ் காட். ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே படணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்பவும் நம்மளை என்ன செய்யணும்? அவருக்கு காண்பித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அவர் கடந்து வந்துட்டாரு, நம்மளை பார்த்துட்டாரு, பார்ப்பாரு. ஆனால் நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம சைடில் இருந்து அவரை பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எப்பவும் அவர்கிட்டே, அப்பா நான் வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்பா நான் வந்திருக்கிறேன். எப்படி பார்க்கலாம்? அவரை எங்கே போய் பார்க்க முடியும்? அவரை எங்கே போய் பார்க்க முடியும்? ஜெபத்தில், அப்புறம் வசனத்தில், வார்த்தையில் பார்க்கலாம், தியானிக்கிறதுல பார்க்கலாம், வார்த்தையை படிக்கிறதுல பார்க்கலாம். அப்பா நான் வந்திருக்கிறேன். நேரத்தை ஒதுக்குங்க, கொஞ்சம் நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில். பிரைஸ் காட். இந்த தேசத்தில் அநேக நேரம் கிடக்கு. 8 hours டியூட்டி முடிச்சுட்டு ரிமைனிங் 16 hours டைம் கிடைக்கிது. அந்த 16 hours பிரயோஜனப்படுத்துங்க. டைமை ஒதுக்கு ஆண்டவருக்காக. ஆண்டவருடைய பார்வை என் மேலே படணும். பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷனுடைய பார்வை என் மேலே பட்டுச்சோ இல்லையோ, யார் பார்க்கணும்? அவர் என்ன பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பார்வை என் மேலே படணும். அவர் நம் மத்தியில் கடந்து வர்றார். என் தேவன் நம்ம மத்தியில் கடந்து வர்றார். அவர் பார்க்கவும் ரெடியாக இருக்கார். நம்ம பார்க்குறோமா? எத்தனை பேர் பார்க்குற அனுபவத்தில் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்குற அனுபவத்தில், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்தில் சபை காணப்படணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லைன்னு சொன்னால் வருகிற நாட்களில் என்ன செய்யுங்க? இது டைமை ஒதுக்குங்க. தானியேல் முன்பு செய்து வந்தது போலவே என்ன செய்தான்? செய்து கொண்டே வந்தான். ஹல்லேலூயா. அது முன்னாடி செய்த பழக்கம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட காலம் வரும்போது அந்த பழக்கம் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். முன்னாடி அந்த பழக்கம் இல்லைன்னா இப்போ எப்படி வரும்? பிரைஸ் தி லார்ட். சட்டம் வரும்போது எப்படி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும்? இல்லை. ஏன்? முன்னாடி அப்படிப்பட்ட பழக்கம் நமக்குள்ள இல்லை. தானியேலுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குற பழக்கம் இருந்துச்சு. அதனால எந்த சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட காலத்திலையும் அவன் அதை செய்ய, அவன் என்ன செய்யல? தவறவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த பழக்கத்தை நாம தான் என்ன செய்யணும்? பழகணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவரை எப்போ பார்க்கலாம்? ஏர்லி மார்னிங்கில் பார்க்கலாம். ஏர்லி மார்னிங்கில் என்ன பண்ணுறோம்? எழும்புனதும் மொபைல் எடுத்து பார்க்குறோம். எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு? சிஸ்டர் சிரிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியா? எதை பார்க்குறோம்? எழும்புனதும், ஒரு ஏர்லி மார்னிங் எழும்புனதும் என்னத்தை பார்க்குறோம்? எதை கேட்குறோம்? எந்த சத்தத்தை கேட்குறோம்? நம்ம செவியில் எப்படிப்பட்ட சத்தம் துணிக்குது அதிகாலையில்? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அந்த நாள் முழுவதும், அந்த 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 வாழ்க்கை முழுவதும் நம்மளை பரிசுத்தமாய் நடத்தி செல்ல அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பார்க்குறோமோ அது எங்கே போகும்? இருதயத்தில் போகும். இருதயத்தில் போனால் அங்கே என்ன வரும்? பாவம், இச்சை, பாவம் பிறப்பிக்கிற இடம் எங்க? இருதயம். அப்ப நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? ரொம்ப முக்கியம். என்னத்தை கேட்கிறோம்? காதால கேட்கறது எங்க போகுது? இருதயத்துக்கு போகுது. இது இருதயத்தை எப்போ என்ன செய்யும்? கரப்ட் பண்ணும். அப்புறம் அந்த சிந்தையிலே தான் நம்ம அந்த நாள் முழுவதும் இருப்போம். செய்து பாருங்க. காலையில் எழும்பி ஒரு காரியத்தை பார்த்து பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில். பார்த்துருக்குறீங்களா? அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? இருக்காது. ஒரு காரியத்தை நம்ம ஏர்லி மார்னிங் பார்த்துருப்போம் பாருங்க, அந்த காரியம்லாம் அப்படியே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாள் முழுவதும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்னத்தை பார்க்குறோம்? அதிகாலையில் எழும்புனதும் ஏசப்பாவை பார்க்கணுங்கிற வாஞ்சை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் பார்க்கறதுக்காக அவர் நம்ம மத்தியில் கடந்து வர்றார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம மத்தியில் கடந்து வர்றார், நம்ம அருகாமையில் வர்றார். அதுதானே வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன் அருகே கடந்து போன போது. பிரைஸ் தி லார்ட். வசனம் தானே பேசுகிறோம். பிரைஸ் காட். என் சொந்த காரியத்தை நான் பேசல, வசனத்தை பேசுகிறேன். நான் உன் அருகே கடந்து போன போது அவர் என் அருகே வந்திருக்கிறார். இப்போ கூட இருக்கார். எத்தனை பேரால் உணர முடியும்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே வாசமாக இருக்கிறேன். இங்கே 2-3க்கும் அதிகமாகவே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிரசன்ஸ் இப்பவும் கடந்து கொண்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கும்படி வந்து தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருகாமையில் அவர் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அருகாமையில் அவர் வந்தார். அப்பா என் அருகாமையில் வந்ததுனால தான் நான் இப்போ இங்கே இருக்கிறேன். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அவர் அருகாமையில் வந்தது மாத்திரம் இல்லை, அவர் என்னை பார்த்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவரை பார்க்க வைக்கணும்னா நாம என்ன செய்யணும்? நாம அவருக்கு முன்னாடி நடக்கிற பிள்ளைகளா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பாக்கு முன்னாடி நடக்கும்போது எப்படி நடப்போம்? சிகரெட்டு குடிப்போமா? இல்லை இல்லை. நம்ம அப்படிப்பட்ட பழக்கம் இருந்தாலும் கடையில் நிற்கும்போது அப்பா தூரத்தில் வரதை பார்த்தா டக்குன்னு என்ன செய்திருவோம்? காலு கீழே போட்டு அணைச்சிக்கிட்டு ஊதி ஊதி பபுள் கம்மை வாங்கி வாயில் போடுவான். ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஏன்? தகப்பனார் வராரு, அப்பா வந்து பார்த்துட்டாருன்னா தப்பாயிடும்ல. அப்போ அப்பாவுக்கு முன்னாடி நடக்கிற, அப்பாவுடைய பார்வையிலே அப்படி நடக்கிற அனுபவத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய பாவம் நெருங்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பவும் அப்பாவுடைய பார்வையிலே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அவர் பார்க்குறாருங்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஏசப்பா என் அருகாமையில் தான் இருக்கிறாரு, என்னை பார்க்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அநேக பாவங்கள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மேக்சிமம் தவிர்த்துருவோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த அறிவு இல்லை. இங்கே தூர தேசத்தில் வீட்டை விட்டுட்டு வந்தாச்சு, இங்கே யார் இருக்கா நம்மளை கேள்வி கேட்குற இல்லை? கேட்க முடியாதுல்ல யாராலையும். பின்ன ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது இங்கே இருக்கிற 4 பேர் பார்த்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆமாம் தானே? மற்றபடி இப்படிப்பட்ட ஐக்கியமும் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் சும்மா சர்வ சாதாரணமாக நடக்கலாம். ஆமாம் தானே? ஆமாம் தானே? அவங்க இஷ்டத்துக்கு நடக்கலாம். ஏன்? நம்மளை யாரு கேள்வி கேட்க போறா? என்ன யாரு கேட்பா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு இருதயத்தில் இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா? என் ஏசப்பா என் அருகாமையில் கடந்து போயிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் இயேசு என் அருகாமையில் இருக்கிறார். பிரைஸ் காட். என்னை கடந்து போனது மட்டும் இல்லை, என்னை பார்த்து. ஹல்லேலூயா. அவருடைய பார்வை எப்பவுமே நம்மால இருக்குது. அந்த உணர்வு எப்பவுமே நமக்கு வேணும். பிரதர் சிஸ்டர், ஏசப்பா என்ன செய்கிறாரு? நம்ம எப்பவும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரூமில் தனிமையில் இருக்கிறோம். பிரைஸ் காட். யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு எண்ணம் வேணும், ஏசப்பா என்ன பார்த்துட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசேப்பு பாவத்துக்கு கூப்பிடும்போது அங்கே யாருமே இல்லை யோசேப்பு பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல அவனால் என்ன செய்ய முடியும்? பாவத்தை நிச்சயமாக செய்ய முடியும், பருகலாம். யாரும் அதை பார்க்கல. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? சேனைகளின் தேவனுக்கு முன்பாக விரோதமாக நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அது எப்படி? அவனுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம். அதனால தான் அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண முடிஞ்சது. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் எந்த தேசத்தில் நம்ம ராஜாவாக கொண்டு வைக்க போறாரோ தெரியல. ஆனால் அந்த திட்டத்துக்குள்ள இருக்கிற நாம என்ன செய்யணும்? அவருடைய பார்வையில் இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அப்பா அம்மாவை கண்ணை தப்பிடலாம், ஆமா தானே? அப்பா அம்மாவுடைய கண்களை ஈஸியாக எளிதாக தப்பிடலாம். அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு எஜுகேஷன் இருக்காது, மொபைலில் அந்த அளவுக்கு தெரியாது. அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கும்போதே மொபைலை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் பிள்ளைகள். ஆனால் நமக்கு என்ன வேணும்? ஒரு எண்ணம், ஏசப்பா என்னை பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கி இந்த பூமிக்கு அனுப்பினவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே வேணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா என்ன பண்றாரு? என் அருகாமையில் கடந்து வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருடைய அருகாமையில் கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் காட். அவர் வந்ததுனால தான் கிருபையை கொண்டு விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அவர் நம் மத்தியில் கடந்து வந்ததுனால. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கடந்து வந்திருக்கிறார். கடந்து வந்தது மாத்திரம் இல்லை, நம்மை பார்த்து என்ன பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் பார்வை மேலே எப்பவும் படணும். அவர் பார்வை படுறது மாதிரி நான் என்ன செய்யணும்? நடக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, உங்கள் பார்வையிலே நான் எப்பவும் இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் பார்வையிலே எப்பவும் வச்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் என்ன செய்வாங்க?
என்ன செய்வாங்க? வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் என்ன செய்வாங்க? அதிலும் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்க பார்வையிலே பிள்ளைகளை எப்பவும் வச்சிருப்பாங்க. பிள்ளைய பத்தி ஏதாவது நியூஸ் தகப்பனாருக்கு வந்து தகப்பனார் வந்து என்ன செய்வாரு? அம்மாவை அடிப்பார். ஏன் ஏன் அம்மாவை அடிக்கிறாரு? இவங்க என்ன பண்ணாங்க? வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் என்ன செய்வாங்க? பிள்ளைகளை அப்படியே கண்ணும் கருத்துமா பார்க்கணும்னு சொல்லி அப்பாவும் அதுக்கு தக்கன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஏன்? பிள்ளைகள் அவருடைய பார்வையிலே எப்பவுமே இருந்தாங்கன்னு சொன்னால் மேக்சிமம் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பார்வையிலே நடக்க பழகணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்ஸிலே இருக்க பழகணும். பிரைஸ் காட். அவர் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். என் ஆண்டவர் என் கிட்ட தான் இருக்கிறார், என்னோடு தான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் துக்கப்படுத்தி விடாதீங்க. அந்த மென்மையான ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நம்மோடு வாசம் பண்ணும்படியாய். பிரைஸ் காட். அப்போ அவருடைய பார்வையில் இருக்க என்ன செய்யணும்? பழகணும். சபை பழகணும். ஆண்டவருடைய பார்வையிலே நான் இருக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பார்வையிலே, அவருடைய பார்வை எப்பவும் என் மேலே படுறது மாதிரியே நான் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க புது நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சுன்னா ஊரில் கிராமத்தில் அப்படியே நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சுன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அப்படியே ட்ரன்னு அங்கே இங்கெல்லாம் ஓடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அது அந்த அப்படிப்பட்ட அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? எதுக்காக? எதுக்காக? எல்லாரும் என்ன பார்க்கணும். சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளைங்க தான். ஆனால் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸுக்கோ இல்லை வேறு ஏதோ விசேஷங்களுக்கோ இந்த பர்த்டேக்கோ எதுக்கோ போட்டிருந்தா அப்படியே என்ன செய்வாங்க? தங்களை காண்பிப்பாங்க. எல்லாருடைய பார்வை என்ன செய்யணும்? மேலே படணும், எல்லாரும் என்ன பார்க்கணும். பிரைஸ் காட். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறதுக்கு இல்லை, என் ஏசப்பாவுடைய பார்வையில் நான் எப்பவும் படணும். பிரைஸ் தி லார்ட். என் ஏசப்பாவை பார்வையில் எப்பவும் நான் பட்டுக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உன் காலம் என்னமா இருக்குதா? பருவகாலமா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து பார்க்கிறாரு. பார்க்கும்போது என்ன காலம்? பருவகாலம். இந்த காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தில் பருவ காலத்தில் மழை பெய்யுதுன்னா நல்ல விளைச்சலா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தில் கெட்டதுக்குள்ள போயிட்டா என்ன ஆயிடும்? கெடுதலா போயிடும் நம்முடைய வாழ்க்கை. இந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம். பிரைஸ் காட். இது ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்கு பருவ காலம். பிரைஸ் தி லார்ட். நீங்க இங்க வந்து இருக்கிறீங்க, ஜேஎம்எஃப் சபைக்குள்ள வந்து இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அழைத்துட்டு வந்திருக்காரு. இதுதான் உங்களுக்கு பருவ காலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பருவ காலத்துல தான் ஆண்டவர் உங்க மத்தியில கடந்து வர்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்தது மாத்திரம் இல்லை, உங்களை பார்த்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பருவ காலத்துல ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? இமைக்கிற பொழுதுல என்ன செய்திருவான்? பிசாசு வஞ்சித்து போட்டுருவான். விளைச்சலுக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டிய ஒரு காலம். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜ் என்னது? விளைகிற காலம். அடுத்த ஸ்டேஜில் விளையணும். இந்த பிள்ளைங்க எல்லாம் 12th படிக்கும்போது, 12th படிச்சிருக்கிறீங்க தானே எல்லாரும்? 12th படிக்கும்போது பெற்றோர்லாம் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? இந்த கேபிள் எல்லாத்தையும் என்ன செய்திருவாங்க? கட் பண்ணிடுவாங்க. ஏன்? பருவகாலம். இந்த +2ங்கிறது என்னது? அந்த பிள்ளையோட ஃபியூச்சரு அதில் அடங்கியிருக்கு. அது ஒரு பருவகாலம். இந்த காலத்தில் அவ டிவியும் பார்த்துக்கிட்டு அவ துன்மார்க்கமா நடந்துக்கிட்டு இருந்தா அவருடைய ஃபியூச்சர் என்ன ஆயிடும்? கேள்விக்குறியாயிடும். இட் வில் பி கொஸ்டினபிள். மனுஷனுக்கு தெரியுது, ஒரு சாதாரண
மனுஷனுக்கு தெரியுது இந்த +2 படிக்கிற இந்த பிள்ளைக்கு இது ஒரு பருவகாலம். இதில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். பெற்றோர் சைடுல இருந்து என்ன பண்றாங்க? அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் தவிர்க்கிறாங்க. கேபிள் டிவியை முதல்ல என்ன செய்யறாங்க? கட் பண்றாங்க. மொபைலை கொடுக்கறதே இல்லை பிள்ளைகளுக்கு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி செய்திருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? தெரியும் தானே, உங்க அம்மா அப்பா அப்படி பண்ணியிருக்கிறாங்க. கேபிள் டிவியை கட் பண்ணிட்டாங்களா? பார்த்தீங்களா? ஏன்? இது பருவகாலம். இந்த காலத்தில் பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா நடக்கணும், நல்லா படிக்கணும். நாளைக்கு யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில என் பிள்ளைகள் வந்துடக்கூடாது. கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்ன வைக்கணும், என் பிள்ளைகளை வைக்கணும். அதுதான் பெற்றோருடைய எண்ணம். அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமா? ஆனால் ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளோ எண்ணம் வச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த பருவ காலத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. இதுக்கு நம்ம ஆயத்தப்படணுமே. இது கடைசி காலமா இருக்கிறதே. காலங்கள் அதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பருவ காலத்தில் நாம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருக்காக எவ்வளோ காத்திருக்கணும், எவ்வளோ வாஞ்சிக்கணும். புத்தி உள்ள அந்த 5 மணவாட்டிகளை போல நம்மளை எவ்வளவு தயார்படுத்தணும். ஒரு +2க்கே நம்முடைய பெற்றோர் இவ்வளவு தயார்படுத்துவாங்கன்னு சொன்னா அந்த பரலோகத்துக்கு கர்த்தர் நம்மளை எவ்வளவு தயார்படுத்தணும். இதை விட பெரிய பாக்கியம் அல்லவோ? அது நமக்கு சிந்தையில வரணும். பிரைஸ் தி லார்ட். அது நம்முடைய எண்ணத்தில் வரணும். இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் மொழிந்து போகும். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் ஒளிந்து போகும். நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு நாள் சம்பாதிக்க பண்ண முடியும்? பிரைஸ் காட். இந்த பூமியில் அதுக்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமும். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமிக்குரிய காரியங்களையே பார்க்க வச்சு நம்முடைய பூமிக்குரிய காரியங்களுக்குள்ளே இன்ட்ரெஸ்டை கொடுத்து நம்மளை இந்த பரம காரியத்தை குறித்த எண்ணத்தை கொஞ்சம் கூட கொடுக்காம அப்படியே மழுங்கடித்து கொண்டிருக்கு. உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்மளை இவ்வளவு ஜாக்கிரதையாய் நம்மளை வளர்த்து வருவார்களே. ஆனால் நம்ம இவ்வளவு ஜாக்கிரதையாய் இருப்போம்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு வருஷம் பொறுத்துக்காமா, இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கோ. நீ நல்ல நீ மார்க் எடுத்துட்டேன்னா அடுத்தது உன் ஃபியூச்சர் செட்டில் ஆகிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆண்டவர் இப்படிதான், இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிதாவை நோக்கி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு வருஷம் நான் பார்க்கிறேன், இந்த ஒரு வருஷம் நான் கொத்தி ஏறி போடுறேன், இந்த மரத்தில் கனி வந்துடும். அதனாலதான் நம்ம வாடி போகாம இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால, இயேசப்பா பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுறதுனால தான் நாம இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்? என் பலத்திலேயோ என்னுடைய தைரியத்திலேயோ என் உணவுப் பொருட்கள் என் உணவு எடுக்கிறதுலையோ இல்லை, நான் இப்போ ஜீவனோடு இருக்குது. அவர் என்னை அப்படி வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான இந்த காரியத்துக்கு நம்ம இவ்வளோ பிரயாசப்படணும்னா பரலோகத்துக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும், எவ்வளோ தீர்மானம் எடுக்கணும், எவ்வளவு கர்த்தருக்குள்ள வாழணும். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையிலே வாழ ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இது பருவ காலம். பிரைஸ் காட். இது கடைசி காலம். இந்த காலத்தில் ஹல்லேலூயா நன்மையானதை தெரிந்து கொள். பிரைஸ் காட். இந்த பூமிக்குரியதை, பூமி இந்த உலகம் நமக்கு முன்னாடி தான் இருக்குது, நம்முடைய பார்வையில் தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. நீ எதை சூஸ் பண்ணுறங்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பார்வையில் தான் வச்சிருக்காரு. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஜீவனுக்கு ஏதுவான கனியை வச்சிருந்தாரு, நன்மை தீமைக்கு ஏதுவான கனியை வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்திலேயே அதை வைத்திருந்தாருன்னா பூமியில் பிசாசு இருக்கிற இடம் இங்கே எவ்வளவா இருக்கும் பாருங்க. அதை சூஸ் பண்ணுகிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. நீ இந்த காலத்தில் எதை சூஸ் பண்ற, எப்படி சூஸ் பண்ற, அதை பொறுத்து தான் உன் ஃபியூச்சர் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா பண்ணின காரியங்களை நினைத்து கொள்ளுங்க. நல்லா இருக்கணும்னு சொன்னால் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும்னு அவங்க திங்க் பண்ணுறாங்களே. நானும் பரலோகத்தில் நல்லா போய் சேரணும்னு எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு இவ்வளவு தீர்மானம் எடுக்கிற போது இந்த பரலோக காரியத்துக்காக நான் எவ்வளவு தீர்மானம் எடுக்கணும்.
பிரைஸ் லார்ட். எவ்வளோ காரியங்களை விடணும், எவ்வளோ காரியங்களை நான் தியாகம் பண்ணணும். பிரைஸ் காட். இந்த கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட். எங்கே பார்த்தாலும் உலகம், எங்கே பார்த்தாலும் பாவம், எங்கே பார்த்தாலும் பிசாசு, எங்கே பார்த்தாலும் வஞ்சிக்கிறது, கண்களின் இச்சைக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறான். பிரைஸ் லார்ட். அவனுக்கு கிடைக்கிற ஒரு நிமிஷம் செகண்டில் ஆட்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறான். நீங்கள் இப்போ மொபைல் ஃபோனில் ஐஎம்ஓவில் பேசிட்டு வச்சாலே அது கண் தீட்டாயிடும். பிரைஸ் காட். முன்னாடி ஒரு காலத்தில் பாவம் பண்ணுறது ரொம்ப கடினம், ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. உங்களை எளிதில் தான் கொண்டுட்டு போயிடுவான் பிசாஸ். அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். யாரை கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்து இந்த காலத்தில் நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வா சபையே. பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்தில் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிற, எந்த காரியத்தை நீ முன்ன வைத்திருக்கிற, உனக்கு முன்பாக கர்த்தருக்காக ஹல்லேலூயா நேரத்தை செலவழி. கர்த்தருக்காக உன் டைமை ஒதுக்கு. ஆண்டவரை தேடு. ஹல்லேலூயா. வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்குறாரு? ஆண்டவருக்காக. பிரைஸ் காட். இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இனி காலம் ஒன்றும் வராதுங்க. பிரைஸ் காட். நான் கடந்த நாட்கள் எனக்கு இனி வர போகிறதே இல்லை. வருமா? வராது. ஸ்பெண்ட் பண்ணது முடிஞ்சது தான். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் புதுசாக இனி ஒரு காலம் வராது. இதுவே ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கே ரட்சணிய காலம். இதை நீ பிரயோஜனப்படுத்தி கொண்டேன்னு சொன்னால் இந்த பருவ காலத்தில் நல்ல ஒரு விளைச்சலை கர்த்தர் கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பார்வையில் நீ நடந்தன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை மேன்மையாய் கொண்டு சேருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பருவ காலத்தில் நடக்க பழகணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலத்தில் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி. பிரைஸ் காட். எப்படியான சிச்சுவேஷனில் இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் கடந்து வந்தாராம். கடந்து வந்து என்னை பார்த்து, என் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்புறம் எப்படி என்ன பண்ணாரா? அவருடைய வஸ்திரத்தை என் மேலே போத்திருக்கிறார். ஏன்? நான் நிர்வாணத்தில் இருந்திருக்கிறேன், நான் அவலட்சணத்தில் இருக்கு இல்லையே. நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இல்லை. ஆதாமும் ஏவாளும் அன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் தோட்டத்தில் வரும்போது அவங்களால ஆண்டவருடைய பிரசன்ஸில் போக முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அப்படிதான் ஷேமுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஷேம்ஃபுல்னஸ் வரும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட தலை குனிகிற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எப்போ? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அஷேம் வரும். வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய காரியங்கள் மாறி போகும். என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அலங்கோலம் வெளியில் தெரியாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? மூடுறார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு தோலினால் உடையை ஏற்படுத்தி அவங்கள மூடி தான் வெளியில் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏவாள் அந்த பழத்தை பறித்து புசித்த பிற்பாடு பிசாசு என்ன செய்தான்? அங்கே இருக்கிறான். பிசாசு இருக்கிறான், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். பிசாசு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நீ பழத்தை புசிக்கிற நாள் நீ சாக மாட்ட. அவர் சொன்னது மாதிரி ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக சொல்கிறான். ஆனாலும் இவன் என்ன செய்கிறான்? பிசாசுக்கு இருக்கும்போதே அந்த பழம் பார்வைக்கு இன்பமாய் மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். வஞ்சிக்கிற பிசாசுக்கு நம்மளை எதிர்த்து நிற்கணும். வஞ்சிக்கிற பிசாசு நல்ல நயமாக பேசி என்ன செய்திருவான்? விழ பண்ணிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஈஸியாக விழுந்துருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? நயமாக 4 வார்த்தையை பேசினா பிள்ளைகள் எளிதாக விழுந்துருவாங்க. நயமாய் பேசி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது அவனுடைய பார்வைக்கு அது என்னவாய் மாறிடுச்சு? இன்பமாய் மாறிடுச்சு. இச்சிக்கத்தக்க விருட்சமுமாய் மாறிட்டு அவன் இருக்கும்போதே, பிசாசு இருக்கும்போதே பழத்தை பறித்து புசிக்கிறான். ஆனால் பிசாசுக்கு முன்னாடி அவளுடைய நிர்வாணம் அவளுக்கு தெரியவே இல்லை.
பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சரௌண்டிங்ஸ் அப்படிப்பட்ட சரௌண்டிங்ஸ் இருந்தால் நாம் செய்கிற பாவம் கூட பெருசாக தெரியாது. என் நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் இதே எண்ணங்களோடு இருக்கிற ஒரு நண்பராக இருந்தால் நான் செய்கிறது தவறுன்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. தண்ணியை போல பருகுவோம். அதனால தான் நல்ல நண்பர்கள் ரொம்ப அவசியம். பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளோடு வைத்திருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பிசாசு கூட இருக்கிறான், பழத்தை பறிச்சாச்சு, புசிச்சாச்சு, நிர்வாணம் தெரியல அவளுக்கு. ஆனால் ஏசப்ப ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வரும்போது, ஒரு பரிசுத்தம் அந்த இடத்துல வரும்போது, அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் வருது. நான் சுத்தமாக இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் வருது. இவ்வளோ நாளும் கூட இருந்தது யாரு? அசுத்தத்துக்கூடே இருந்தா, அசுத்தத்துக்கூடே பழகுனா, அசுத்த காரியங்களை செய்யக்கூடே நீ பழகிட்டு இருந்தன. நீ செய்கிறது அசுத்தம்னு உனக்கு தெரியவே செய்யாது. ஒரு சுத்தமான மனுஷன் பக்கத்தில் வரும்போது தான், ஓஹோ ஐ எம் நேக்கட். ஹல்லேலூயா. ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. எப்போ ஆண்டவர் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்தாரோ அப்போ ஓடி போய் என்ன செய்தாங்க? ஒழிச்சிட்டாங்க. ஏன்? வெட்கம். அப்போதான் வெட்கம் உள்ள வருது. இவ்வளோ நாளும் செய்யும்போது, பாவம் செய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு தவறாக தெரியல. அம்மா அப்பா சொல்லும் போதெல்லாம் அது தவறாகவே தெரியல. ஆமாம் தானே? அது செய்கிறது தவறுன்னு தெரியவே இல்லை. ஏன்? எல்லாருமே நார்மலாக செய்கிறது, எல்லாருமே செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். அது பாவம்னு தெரியல. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பழகிற அனுபவத்தில் இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோடு பேசும்போது, அந்த பிரசன்ஸுக்குள்ளே, அந்த பரிசுத்தத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நம்ம வர 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 நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் மெதுவாக அப்படி என்ன செய்யும்? வெளியேறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்குள்ள வித்தியாசத்தை அது வெளிப்படுத்தும். வார்த்தை வெளிப்படுத்தும். வசனத்தை அதனால தான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். வார்த்தை வசனம் தான் சத்தியம். இந்த சத்தியம் உள்ள வசனம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி சொல்லும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நன்மை தீமை என்னன்னு தெரிய சொல்லி தரும். அதுதான் பிசாசுடைய செயல் என்னன்னு சொல்லி தரும். அதுதான் தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி தரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வரும்போது அவங்க நிர்வாணம் அப்பதான் தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் வந்து நிற்காரு, பார்க்குறாங்க தங்களை. அவருக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆண்டவரே என்னால் உங்களை பார்க்க முடியல. ஏன்? நான் பாவம் செய்துட்டேன். ஹல்லேலூயா. அறிக்கை பண்ண ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட பாவத்தையும் கர்த்தர் கழுவுவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஏதேன் தோட்டத்தை வாடுன்னு சொல்லி துரத்து. எவ்வளோ பெரிய மேன்மையில் கர்த்தர் வச்சுருந்தார் தெரியுமா? அந்த ஆதாமே ஏவாளையும் ஒவ்வொரு நாளும் அவர் டைரக்டாக வந்து அவங்களோடு சம்பாஷிச்சுட்டு போகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு அந்த 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 கிஃப்டை இந்த ஜனங்கள் ஒரு கீழ்ப்படியாமையினால இழந்து போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி நாமளும் என்ன செய்திடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரைஸ் காட். நம்முடைய நிர்வாணம் தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? மூடுறாரு. மூட நானும் என்ன செய்கிறேன்? இல்லை, நானும் உலகத்தானும் ஒன்று தான் நானும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் உலகத்தாரோடு சம்பந்தம் கலவக்கூடாது. அந்த பழக்கத்தை சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அந்த காஸ்டியூம்ஸ் இங்கே வரக்கூடாது. நான் எங்கே வர்றேன்? பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும்படி வருகிறேன். பரிசுத்த ஸ்தலம் திட்டுப்படக்கூடாது. தேவாலயத்துக்கு போகும்போது என் நடையை காத்துக்கொள்ளணும். என் அந்தரங்க வெளியே தெரியக்கூடாது. I must be very careful while dressing. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது praise the Lord. அது நமக்கு தெரியல. கர்த்தர் நம்ம மூடுறாரு. நம்முடைய நிர்மாணம் வெளியே தெரியாதபடிக்கு அவர் மூடுறாரு. இல்ல, என் அலங்கோலம் வெளியில தெரியட்டும்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். Must be very careful. Hallelujah. நம்முடைய உடை, நடை, பாவனை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கணும்? வித்தியாசம் வரணும். பப்புக்கு போறதுக்கு இங்க வர்றது சேமா இருந்தா உனக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? தியேட்டருக்கு போகும்போது இங்க வர்றது சேமா இருந்தா நமக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும். There must be a difference.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்ப அவர் வித்தியாசத்தை காணிப்பார். நீ உன் வாழ்க்கையில வித்தியாசத்தை காமி, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை காணிப்பார். இவன் ஏன் பிள்ளைன்னு சொல்லி தூக்கி வைப்பாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கியம் பாராட்டு, கர்த்தர் உயர்த்துவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவருக்காக நின்னாங்க, கர்த்தர் விட்டாரா? இல்ல, தூக்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரதானிகளுக்கு அதிபதியா வைத்தார். ஆண்டவருக்காக நீ நின்னு பாரு. சின்ன சின்ன காரியத்துக்கும் சிறிய காரியத்தையும் பார்த்துச்சு ஆண்டவருக்கு. ஆண்டவரே இது பிடிக்குமா, இது பேசுறது இது பிடிக்குமா? கர்த்தருடைய ஆண்டவர் இடத்துல கேளுங்க. அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். ஜனங்கள் சீர்கெட்டு போகாதபடிக்கு ஆலோசனை வேணும், கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய நிர்வாணத்தை மூடி, எப்படி நம்ம இந்த வந்திருக்கிறோம்? ஆண்டவர் என் அருகே கடந்து வந்து என்னை பார்த்து, ஹல்லேலூயா, என் பருவ காலத்தில் என்னை பார்த்து, இது இந்த பிள்ளை எப்படியோ விட்டுட்டா, இவன் என்ன செய்திருவான், கெட்டு போயிடுவான்னு சொல்லி டக்குன்னு என்ன செய்தார், நிர்வாணத்தை மூடுறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இப்படி தான் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வழி பிரயாணம் போகும்போது, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் சொல்றது ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்ஸ், அவர் இருக்கிற ஸ்தலம். அந்த இடத்தை விட்டு ஒருத்தன் பின்மாற்றத்தில் போனா நிச்சயமாவே என்ன நடக்கும்? கள்ளன் கையில் அகப்படுவான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நெருங்குகிற அனுபவத்தில் வரணும். ஆண்டவரை இந்த நாள் நான் எவ்வளோ நெருங்கி இருக்கிறேன், நாளைக்கு இன்னும் ஒரு படி நான் நெருங்கின ஆண்டவரை. பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது, பேக் ஸ்லைடில் வந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உப்பு தூணா போயிடுவா. ஹல்லேலூயா. அப்படி பின்மாற்றத்தில் வந்த அந்த மனுஷன் தான் என்ன ஆயிடுச்சு, கள்ளர் கையில் அகப்பட்டு குத்துயிர் கொலை உயிராய் மாறிட்டான். அந்த கள்ளர்கள் அவனுக்கு என்ன செய்தாங்க தெரியுமா? முதல்ல அவங்க வஸ்திரத்தை என்ன செய்தாங்க? முதல்ல கள்ள எதுக்குங்க வஸ்திரத்தை உரியணும்? பிசாசு இப்படிதான், அவன் நிர்வாணமாக்குறதுல, நம்மளை வெட்கத்துக்குள்ளாக மாற்றுறதுல அவன் ரொம்ப கன்னிங்கானவன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவருடைய பிள்ளை தானே இவன், இவனை எப்படியாவது வெட்கப்படுத்தணும், இவன் எங்கேயாவது போய் தலை குனிஞ்சு நிற்கணும். இதை பண்றதுல அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். பிரைஸ் தி லார்ட். இதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்யறதுக்காகவே அவன் கங்கணம் கட்டிட்டு தெரியும். பிரைஸ் தி லார்ட். 4 பேர் மத்தியில் இவனை எப்படியாவது என்ன செய்யணும், தலை குனிய வைக்கணும், வெட்கப்படுத்தணும், வஸ்திரத்தை உரியணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பின்மாற்றமாய் போன அந்த மனுஷனுக்கு இருந்த ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை என்ன செய்தான், உரிந்து போடுறான். அடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஆமா தானே? அதுதானே சரி. இந்த மனுஷன் என்ன பண்றான், அவனுடைய வஸ்திரத்தை உரிகிறான். ஏன்? வஸ்திரத்தை உரிஞ்சாதான் அவன் மேல கையே வைக்க முடியும். நம்ம மேல அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவர் நிர்வாணமா பார்த்து என் மேல போட்டாரே வஸ்திரம், அந்த வஸ்திரம் இருக்கிறது வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் என் மேல இருக்கிறது வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. நான் பாதுகாப்பா இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா எப்போவோ என்ன தூக்கியிருப்பான். ஹல்லேலூயா. என்னைக்கோ நடந்த ஆக்சிடென்ட்ல என்ன தூக்கியிருப்பான். எத்தனை முறை தப்பி வந்தேன் பாருங்க. எப்படி தெரியுமா? அவருடைய வஸ்திரம் என் மேல இருந்ததுனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் இப்பவும் இருக்கு. ஏன்? இந்த வஸ்திரத்தை எடுக்காம என் மேல கை வைக்க முடியாது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். விலை மதிப்பற்ற அந்த வஸ்திரத்தை பேணி பாதுகாக்கணும். அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பேணி பாதுகாக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் இந்த கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். பிரைஸ் தி லார்ட். பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. சத்துரு ஈஸியாக கொண்டுட்டு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல வந்த நல்ல சமாரியன் அவரை பார்த்து என்ன செய்தா, தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி இங்கே கொண்டு போனா சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தார். ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் நம்மை செய்திருக்கிறார். நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இப்படி தான் நம்மை பண்ணியிருக்கிறார். குற்றுயிராய் கிடந்த நம்மை, நம் நிர்வாணத்தை அவர் மறைத்தார். ஹல்லேலூயா. நீ வாலிப பிராயத்தில் செய்த காரியத்தை டிவியில் வந்துச்சுன்னா இங்கே எல்லாரும் யாருமே இருக்க மாட்டோம். ஆமா தானே? யாருமே இங்கே இருக்க முடியாது இப்போ. ஆமா ரைட்? முன்னாடி செய்த காலத்தில் செய்த காரியங்களை இப்போ எப்படி இருக்கிறோம், நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணிட்டு இப்போ டிவியில் ஓடிச்சுன்னு வைங்களேன், முதல்ல நான் ஓடணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா? மறைத்து வஸ்திரத்தினால மூடி. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இல்லாமல் வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம்.
நம்ம செய்தது அன்னைக்கு செய்த காரியத்தை குறித்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் கூட இல்லை. இல்லை, ஆண்டவர் மாற்றிருக்கிறாரா? அந்த வஸ்திரத்தை கொடுத்து நம்மளை போர்த்தி இருக்கிறாரா? ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! தன்னுடைய வஸ்திரத்தை நம்ம மேலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம மேலே போட்டு நம்மை ரட்சிப்பின் பாதையில் கர்த்தர் நடத்தி வருகிறார். இந்த நல்ல தேவனை ஆராதிக்கிற நாம தாங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா! எதிர்பை சொல்லுவீங்க, ஐ அம் பிளெஸ்ட். ஹல்லேலூயா! இந்த தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவரை தான் நான் ஆராதிக்கிறேன். என் நிர்வாணத்தை மூடி, என்னை வெளியில் என் பாவத்தை எல்லாம் மூடி, என்னை மறைத்து, என் சாபத்தெல்லாம் அவர் தலையில் சுமந்து சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறாரே, அந்த தேவனை கர்த்தர் ஆராதிக்கும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். பருவ காலத்தில் வந்து பார்த்து என் நிர்வாணத்தை மூடி கர்த்தர் அவருடைய சமூகத்தில் இப்படி தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்தார். என்னவா? ஆணையிட்டு கொடுத்து நம்மோடு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு உடன்படிக்கை. He made a covenant. ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கார் நம்ம இடத்துல. தெரியுமா? தெரியல. ஆண்டவர் என்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார், உங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க உங்க இருந்த அந்த நிலைமையை கர்த்தர் மூடி மறைத்து அப்படியே விட்டுறாம உங்களோடு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா! உடன்படிக்கை பண்ணி தான் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு புதிய உடன்படிக்கை என்ன? என்ன புதிய உடன்படிக்கை? எரேமியா 31 அதிகாரம் 31வது வசனம் ஒருவர் வாசிங்க. கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கை பண்றாரு. ஒரு காலம் வரும்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, 600-700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்ய போறேன்? ஒரு காலம் வருது, நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ண போறேன். ஹல்லேலூயா! அது என்ன உடன்படிக்கை? வாசிங்க. அடுத்த வசனம் படிங்க. அவர் என்ன செய்ய போறாரா? அவருடைய நியாய பிரமாணத்தை என்ன செய்ய போறார்? நம்முடைய உள்ளத்தில் வைக்க போறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இருதயத்தில் கர்த்தர் அதை எழுத போறார். இந்த இருதய பலகையில் அவருடைய வார்த்தை என்ன செய்ய போறாரா? எழுத போறார். பிரைஸ் காட். அவர் நம்முடைய மனதில் அந்த பிரமாணத்தை எல்லாம் பதிக்க போறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளையில் எழுதி கொடுத்தாரு பாருங்க, அந்த கற்பாறையில் பலகையில். பிரைஸ் காட். மோசே முதல்ல பார்க்கும்போது அதை போட்டு உடைச்சே போட்டார். கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நம்முடைய இருதயத்தில் எழுத போறார். ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் எழுத போறார். இனி நீங்கள் சும்மா இருக்க போகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்க போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எழுத போகிறார், உங்கள் சிந்தையில் வைத்து கொண்டே இருக்க போகிறார். ஹல்லேலூயா! இதுதான் புதிய உடன்படிக்கை. ஏன் அன்றைக்கு ஜனங்கள் உடன்படிக்கை சொல்லி மறந்து போனாங்க, இனி ஜனங்கள் மறக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இனி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய மனதில் எழுத போறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்க கேட்க பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 அப்படியே நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன் 4 பேரை மாதிரி சும்மா ரூம்ல இருந்து டைம் பாஸ் பண்ணியிருக்கலாமே? ஏன் தெரியுமா? இல்லை, கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி பண்ணார் தெரியுமா? தம்முடைய இரத்தத்தினால பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். தம்முடைய இரத்தத்தையே அதற்கு கிரயமாய் கொடுத்து. ஹல்லேலூயா! இரத்தத்தினால செய்யப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை. இது என் இரத்தத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? அப்பமும் ரசமும் சாப்பிடும்போது எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என் புது உடன்படிக்கையின் ரத்தம். எது புது உடன்படிக்கை? அவர் பாவத்தை நம்ம இடத்துலேருந்து நீக்க போறாரு. அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதிக்க போறாரு. அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய சிந்தையில எப்பவும் வைக்க போறாரு. இதனால நம்ம
நம்ம பாவத்தை விட்டு நீங்கி அந்த நித்திய ஜீவனுக்கு ஏறாய் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இப்படிதான் நாம என்ன செய்யப்பட்டோம்? அவருடையவர்களாய் மாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவருடைய பிள்ளையா எப்படி மாறணும் தெரியுமா? என் பக்கத்தில் என் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்து என்னை பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து இது என்னுடைய பருவகாலம், இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி என் நிர்வாணத்தை என்ன செய்தார்? மூடினார். ஹல்லேலூயா. என் நிர்வாணத்தை எல்லாம் மூடினதுனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி வந்து நிற்க முடியுது. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நிற்க முடியாது. பிரைஸ் காட். அப்படியே மூடி அப்படியே விட்டுறாம என்னோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இனி உன்னை சும்மா விட மாட்டேன். பிரைஸ் காட். ஒவ்வொரு வாரத்திலும் நான் உன்னை அழைச்சிட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு வாரத்திலையும் வார்த்தையை கேட்க பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க வச்சிருவேன். எப்படியாவது ஜெபிக்க வச்சிருவேன். அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் எழுதிடுவேன். இது எப்படி பண்ணியிருக்காரு? அவருடைய இரத்தத்தை சிந்தி அதனால ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருக்கார். நிச்சயமாவே செய்வார். இங்க வந்து இருக்கிற யாருமே சும்மா போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த தேசத்துல இருந்து திரும்பி செல்லும் போது நிச்சயமா ஒரு பட்டயத்தோடு தான் போவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபையில வைத்து கர்த்தர் உங்களை போஷித்து வர்றான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து போஷிக்கிறான்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் போது நீங்க ஒரு பட்டய கற்கோடி தான் அந்த தேசத்துக்கு கடந்து செல்லுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணி இப்படிதாங்க கர்த்தர் நம்ம எல்லாம் அவரோடு சேர்த்து கொண்டார். இப்படிதான் நான் அவருடைய பிள்ளையாய் மாறினேன். பிரைஸ் காட். இதுதான் கர்த்தர் கொடுத்த சாட்சி நம்மளை குறித்து. நாம எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறணும்? எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காணப்படுகிறோம்? என் பக்கத்தில் என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். என்னை பார்த்தார். ஹல்லேலூயா. தேவையில்லாத ஜனங்கள் தேவையில்லாத பார்வையெல்லாம் பார்ப்பாங்க இல்லை? பிரைஸ் காட். கர்த்தர் என்ன பார்க்கணும். பிரைஸ் காட். ஆமாம். என் பருவ காலத்தில் என் நிர்வாணத்தை கர்த்தர் மூடினார். மூடி என்னை அப்படியே விட்டுறாம என்னோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? என் கிட்ட பண்ணின இந்த ஒப்பந்தம், இந்த உடன்படிக்கையை குடும்பத்தோடையும் பண்ணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்கிட்ட பண்ணின இந்த ஒப்பந்தத்தை, இந்த உடன்படிக்கையை என் குடும்பமும் சுதந்திரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்விதமாக தான் அவருடைய சம்பத்துகள் எல்லாம் அவர் வரும்போது சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நம்முடைய திறமையில், நம்முடைய ஞானத்தில், நம்முடைய அறிவில், நம்முடைய பலத்தில், நம்முடைய நடத்தையில் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சம்பத்து அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட முடியாது. கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து அவர் நம்மளை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது நாம தான் அவருடைய சம்பத்து, நம்மை அவர் சேர்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. வார்த்தையை கேட்க பண்ணினீங்க. உம்முடைய பிள்ளையாய் கர்த்தர் நீங்கள் எங்களை எப்படி மாற்றியிருக்கிறீங்கன்னு எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின் ரகசியத்தை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வசனம் பிள்ளையுடைய இருதயத்தில் 30, 60, 100 பலன் தரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.